ஒன் இந்தியா ஹவுஸ் அட் நேயர்கள் அனைவருக்கும் அருணோட வணக்கம். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் ஒர்ஸ்டஸ்ட் சீசன் எவர் ஃபார் இந்தியன் ஒலிம்பிக் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுமே வந்து அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வெளியேறி வந்துடுறாங்க. அது ஒரு சில காரணத்தினாலேயோ இல்லை என்னவோ தெரியல, அப்படியே நடந்தது வரிசையாக வந்துடுது. சாத்விக் சாய்ராஜா இருக்கட்டும், இல்லை PV சிந்துவா இருக்கட்டும், நம்ம சில்வர் மெடல் வரைக்கும் தட்டுற அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு கெட்டிக்காரர் இருந்தாப்புல. லக்ஷேசனாக இருக்கட்டும், ஒரு இன்ஜுரி காரணமாக அவர் வெளியே வந்தார். இப்போ நீரஜ் சோப்ரா இருக்கிறாப்புல. ஸோ இந்தியன் ஹாக்கி டீமாக இருக்கட்டும், அவங்களுமே வந்து ஒரு கோல் அடிச்சிருந்தாங்கன்னா ஈக்குவலைசர். அதில் எனக்கு தெரிஞ்சு மேபி அது முந்தின மேட்ச் மாதிரி ஒரு பெனால்ட்டி ஸ்ட்ரோக்கில் போட்டிருந்தாலும் போட்டு வந்துருக்கலாம். அது தெரிலங்க சீரியஸாக. ஒன் ஆஃப் ஒர்ஸ்டஸ்ட் சீசன் எவர் கண்டினியூவாக வந்து மாற்றி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மனு பக்கருக்கு 3வது மெடல் கிடச்சிருக்கும், 4வது இடத்துல முடிச்சாங்க. ஸோ இப்படி வரிசையாக வந்துகிட்டு இருக்கிற எந்த நிலைமையில் ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு நியூஸ் வந்தது. அது வந்து ரிப்போர்ட் மாதிரி வந்தது. வினேஷ் போகாத் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்குவாலிஃபைட் செய்யப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களோட ஒரு விஷயம் வந்து மறுபரிசீலனை செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். சில்வர் மெடலுக்காக எனக்கு இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து கோர்ட் அடுத்த 5:30 மணிக்கு பாரிஸ் ஒலிம்பிக் டைம் படி 5:30 மணிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அதை தொடர்ந்து அன்டீம் பகல். ஸோ அன்டீம் பகல் வந்து பார்த்தீங்கன்னா 53 எடை கிலோ பிரிவில் வந்து உமன்ஸ் ரெஸ்லராக இருக்கிறாங்க. ஸோ உமன்ஸ் ரெஸ்லர் வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கிக்கு எதிராக வந்து அவங்க தோத்து போயிட்டாங்க. அதை தொடர்ந்து அவங்களோட சிஸ்டரை வந்து அந்த வில்லேஜ் அந்த கேம்லாம் நடக்கும் இல்லையா, அந்த ஒலிம்பிக் வில்லேஜுக்குள்ளே வந்து கூட்டி வர ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட கார்டு மூலமாக அவங்களோட முழுக்க என் தங்கச்சின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்களே. ஸோ அதே மாதிரி தான் அவங்க என் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கொண்டு வரது பார்த்துருக்குறாங்க. ஃப்ரெஞ்சு அத்தாரிட்டிஸ் அங்கனக்குள்ள போலீஸ் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்து A to Z என்னென்னு விசாரித்து கடைசியில் யாரோட தங்கச்சின்னா அன்டீம் பகலோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி சொல்ல வந்ததுக்கப்புறம் IOA இந்தியன் ஒலிம்பிக் அத்தாரிட்டிஸ் அவங்க பார்வைக்கு இது பட ஒட்டுமொத்தமாக வந்து இப்போ அன்டீம் பகலை 3 வருஷம் பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு ஒஸ்டான சீசன் எவர்ப்பா அப்படின்னு தான் போயிட்டு இருக்குது. ஏன்னா இங்கிட்ட இப்போ தான் ஒரு டிஸ்குவாலிஃபைட் ஆகி அவங்க அடுத்து ஒரு கோர்ட் மூலமாக அடுத்த ஒரு ஸ்டெப்பு ஃபார்வர்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இங்கே அடுத்த ஒரு 3 வருஷம் பேண்டு இது தேவையா அப்படின்ற கேட்குற மாதிரி இருக்குது. அதுக்கு அன்டீம் பகல் வந்து ஒரு வீடியோ மூலமாக ஒன்று சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று என்னோட மேட்ச் வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பவுட். அதில் வந்து நான் தோற்று போயிட்டேன் டர்க்கி எதிராக. ஸோ அந்த அதுலேயே வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் வேற போச்சு. ஸோ அவங்க சிஸ்டர் வந்திருந்தாங்க. இது வந்து நான் முழுக்க நான் என்னோட இதெல்லாம் பண்ணல. ஸோ அவங்களுக்கு தேவையான டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து ப்ரீ புக்காக தான் பண்ணியிருந்தது. அது மூலமாக அதை வர வச்சேன். பட் ஆனால் வந்து இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியுமே அவங்க சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. பட் ஆனால் ஃப்ரெஞ்ச் போலீஸும் அண்ட் நம்ம இந்தியன் ஒலிம்பிக் அத்தாரிட்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்களோட ஒரு இது மூலமாக தான் எப்படி சொல்கிறது, இவங்களோட ஒரு கிரெடிட் மூலமாக தான் வந்து அக்ரெடிட் மூலமாக வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க ஒரு சிஸ்டர். ஸோ அதனால் அவங்களோட கார்டு மூலமாக காட்டிட்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனாலே வந்து இவங்க அடுத்த 3 வருஷத்துக்கு மொத்தமாக இவங்க பேன் பண்ண போகிறாங்க. எந்த ஒரு கேம்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவுன்னு தான் சொல்லணும். இந்திய ஒலிம்பிக் மட்டும் இல்லை, அவங்க கெரியருமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க்காக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து டிசிப்ளினரி ஆக்ஷனுக்கு கீழே வந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இதுக்கு முன்னாடி 2012 லண்டன் ஒலிம்பிக்கில் வந்து நம்ம இந்தியன் ஷூட்டர் அவருமே வந்து இந்த மாதிரி தான் ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து எந்த ஒரு மேட்டர் அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் பண்ணல. இந்த மாதிரி இவங்க டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டிருக்காங்க டிசிப்ளின் ஆக்ஷன் மூலமாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து அடுத்த டிசிப்ளின் ஆக்ஷனரி அதுக்கு கீழே அந்த ரூல் கீழே வந்து இந்த ஒரு இது அடங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால வந்து அன்டீம் பகல் அடுத்த ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம பார்க்க மாட்டோம் இந்த ஒரு ஆட்டத்திலையும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சுகமான விஷயமா இருக்குது. அவங்க சைடு வந்து இருக்கிற நியாயத்தை சொன்னாங்க. பட் ஆனால் அதெல்லாம் கேட்காம வந்து முழுக்க அவங்களோட கோச், அவங்க சிஸ்டர் அண்ட் அவங்களையுமே வந்து இப்போ இந்தியாவுக்கு ரிட்டர்ன் அனுப்பியிருக்கிறாங்க. முழுக்கமாக ரொம்ப சோகமான ஒரு விஷயம். இந்தியன் ஒலிம்பிக் தொடர்ச்சியாக இப்படி வந்துகிட்டு இருக்கிறது. அவங்கள வந்து கஸ்டடியில் கூட வச்சு A to Z விசாரிச்சிருந்தாங்க. அப்பையும் கூட வந்து இவங்க சொன்னதையுமே வந்து எதுவுமே அவங்க ஏற்றுக்கல. ஏன்னா முழுக்க இவங்களோட அக்ரெடிட்ஸ் மூலமாக தான் வந்திருக்கிறாங்க அவங்க சிஸ்டர் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்கள இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து முழுக்க நடந்த ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் யாரெல்லாம் மெடல் வாங்க போகிறாங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். அன்கிட் வந்து அடுத்த ஒரு செமிஃபைனல் போயிருக்காரு. ஸோ அவருமே இந்தியன் மென் ரெஸ்லர் தான். ஸோ அதுவும் நல்ல விஷயமா இருக்குது. பார்க்கலாம் அடுத்த எத்தனை மெடலுக்கு இந்தியா வரப்போகுது அப்படின்றத கீழே கமெண்ட் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.